அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கியவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அப்படி இருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தோர் மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அதன் மூலம் அநீதி இழைக்கிறார்கள். அப்போ இதில் ஷிர்க்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வானம் பூமியையும் இருளையும் ஒளியையும் நான் தான் படைத்தேன், எனக்கு தான் எல்லா புகழும் வரணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அந்த மாதிரி அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதில் ஷிர்க்கு அப்படிங்கிறதுல வெறும் ஷிர்க்கை நம்ம ஒரு வகையில் மட்டுமே பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது அல்லாஹ்வை போன்ற அல்லது அல்லாஹ்வுக்கு துணை கடவுள்கள் அப்படிங்கிற அந்த வகையில் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஷிர்க்குடைய வகைகள் நிறைய இருக்குது. அதில் மேஜர் கேட்டகரியாக பிரித்தோம்னா 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஷிர்க் ஃபி ஜாத், அதாவது நேரடி அல்லாஹ் ஜாத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஜாத் அப்படிங்கிறது அதை குறிக்கும், அல்லாஹ்வையே குறிக்கும். இப்போ ஜாத் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஜாத் அப்படின்னா வகைகள். இப்போ மைக்குங்கிறது ஒரு கேட்டகரி, புரியுதா? ஜாத்துங்கிறது கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கங்க. மைக்குங்கிறது கேட்டகரி. இப்போ இது கூஸ்நெக் மைக், இதிலே காலர் மைக் இருக்குது, இதிலே வயர்லெஸ் மைக் இருக்குது. ஸோ இது எல்லாம் மைக் வகைகளில் அடங்கும். லைட் இருக்குது, லைட் வகைகள் இருக்குது. கேமரா இருக்குது, கேமரா வகைகள் இருக்குது. புரியுதா? மனிதர்கள் இருக்காங்க, மனிதர்களில் வகைகள் இருக்குது. ஆடுகள் இருக்குது, ஆடுகளில் வகைகள் இருக்குது. இதெல்லாம் ஃபிஸாத், அந்த ஒரு தன்மை மற்றும் அதாவது ஒரு கேரக்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோன்னு வச்சுக்கோங்க, அது போன்ற மற்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்னா அல்லாஹ் தான். அல்லாஹ் கேட்டகரைஸ் நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அல்லாஹ் மனிதனாக கிடையாது. அல்லாஹ் ஏதோ ஒரு பொருள் போன்றவனா இல்லை, வானம் பூமி போன்றவனா இல்லை, அதுவும் கிடையாது. ஸோ அல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய ஜாத்துங்கிறது தனி. ஸோ ஷிர்க் ஃபிஸ் ஜாத் அப்படின்னா அந்த ஜாத் போன்ற ஒன்றை நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. ஸோ அப்போ ஷிர்க் ஃபிஸ் ஜாத் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வரும். அல்லாஹ்வுடைய தந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வரும். சுருக்கமாக சொல்லப்போனால் குல் அல்லாஹ் சூறாவில் வருது பாருங்கள், அதுதான் ஷிர்க் ஃபிஸ் ஜாத். குல் அல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், அவனை போன்ற இன்னொருவன் கிடையாது. அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். உலகில் தேவைகள் அற்ற ஒரு தன்மை கொண்டவன் யாருமே கிடையாது. அதே மாதிரி குல் லம் யலித் வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஸோ அல்லாஹ்வுக்கு தந்தையும் கிடையாது, மகனும் கிடையாது. இதெல்லாமே டைரக்ட் ஷிர்க்கு. இதில் எதுலையாவது நீங்கள் ஒன்றை கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஷிர்க் ஃபிஸ் ஜாத். புரியுதா? வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவனை கரண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, புரியுதா? தண்ணி மற்றதில் டபுள் அந்த டியூவல் பர்சனாலிட்டி இருக்குது. யார் கடவுளுக்கு தந்தை இருக்கிறான், மகன் இருக்கிறான், அல்லது மனைவி இருக்கிறான், குழந்தை இருக்கிறான், அந்த மாதிரி எதை சொன்னாலும் இது எந்த வகையில் வந்துடும்? ஷிர்க் ஃபிஸ் ஜாத்தில் வந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஜாத்தை நீங்கள் அது போன்ற ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறீங்க.